ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காரமான கத்திரிக்காய் காரமணி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 லவங்கப்பூ, உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு, வெங்காயம் 2, தக்காளி 2, பூண்டு, பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. டேஸ்ட்னஸ் நல்லாயிருக்கும். நான் ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் மண்பானையில் தான் செய்கிறேன். மண்பானையில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். சீரகம், சோம்பு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நெக்ஸ்ட்டு பட்டை, லவங்கப்பூ இதெல்லாம் பொரிஞ்ச பின்னாடி ஒரு கைப்பிடி நான் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகா, நெக்ஸ்ட்டு பூண்டு, அது வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வணங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சதும் ஆட் பண்ணி நல்லா வணக்கணும். ஃபுல்லாக நல்லா வணங்கின பின்னாடி கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் இதுவும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிடுங்க. ஒரு மூடி நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதை அரைச்சிட்டு இந்த மசாலாவை சேர்த்து அரைச்சிடுங்க. எண்ணெய், நெக்ஸ்ட்டு கடுகு, வெந்தயம் அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பின்னாடி 4 கத்திரிக்காய் சேர்த்திருக்கேன் நீளமாக கட் பண்ணி. அதுவும் நல்லா வணக்கிக்கோங்க. காரமணி உப்பு போட்டு ஆல்ரெடி வேவிச்சது, இந்த மசாலா அரைச்சது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சு பின்னாடி ஒரு துண்டு புளி ஆட் பண்ணி கெட்டி பதம் வந்த பின்னாடி சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எதுக்கு சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.